குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மாசி மாதம் 10ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:32 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருந்தால் இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் பண்ணாது. அதோடு மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 22/2/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/2/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயருக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் தெளிவில்லாமல் குழப்பமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம் உண்டாகும். குழந்தையின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். தனவரவு அதிகமாக இருக்கும், சேமிப்பு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள், மேலும் சம்பள உயர்வு, பணி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இருந்தாலும் நீங்கள் வாக்குறுதி அளிப்பதிலும் கடன் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழ ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள கடன்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோக பணிப்பில் உங்களுக்கு சுறுசுறுப்பு, ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், மேலதிகாரியுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். அதே போல் சமூக பணிகள் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு மதிப்புகள், மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபார இடமாற்றம் சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்பம் நிறைந்த நாள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நினைத்த மாதிரியே, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும். அதே போல் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்குறுதிகளை, குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அதே போல் குழந்தைகளுடைய வழியில் உங்கள் மகிழ்ச்சியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள். வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கனாக்கா அதுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை வரும். அதே போல் உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். 1-2 பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். உற்றார் உறவினர்கள், மூத்த சகோதர சகோதரிகள் இவங்களாம் நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும். பதற்றம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் நீங்கள் செஞ்சால் தான் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியம். அதே போல் வேலையாட்கள் இருந்தாங்கன்னா வேலையாட்களை விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் கனிவாக இருக்கணும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்தித்த காரியங்கள்,
செயல்படுத்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாளாக தொழில் தொடங்கலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்பும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் வந்தாலுமே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப உறுப்பினர்கள், பெரியவர்கள், கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் வரவுகள் உண்டு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக குறையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கும், உங்களுடைய திறமைக்கும், உங்களுடைய கருத்துக்கும் எல்லா இடத்துலையும் இன்று மதிப்பு இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், புதிய புதிய நட்புகள் இதெல்லாமே இன்று சாத்தியமாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சமூக பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டு, மதிப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால முயற்சி பண்ணியிருந்த எல்லா முயற்சிகளுமே இன்று செயல் வடிவமாகும். அதில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தந்தை வழி, தாய் வழி ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். இதனால் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்களை ஈஸியாக சமாளிப்பீங்க. 1க்கு 2 படியான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்பாடு அடையும். உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அடுத்தவர்களுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். அதே போல் நீங்கள் அடுத்தவருக்கு தேவையானதை நீங்கள் விரும்பி செய்வீங்க. சமூக பணிகளிலும் ஆன்மீக பணிகளிலும் நீங்கள் அதிகமாக இன்றைக்கி ஆர்வம் செலுத்துவீங்க. இன்றைய நாள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து சுகம், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நல்லபடியாக முடியும். அதே போல் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அமைதி, அன்பு வேணும்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றி அடையும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவம் கிடைக்கும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட காலமாக நடக்காமல் இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு கண்டிப்பாக நடைபெறும். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். அதே போல் வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றக்கூடிய நாள். அதனால் தியானம் செய்வது மிகவும் நல்லது. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிய நபர்களிடம் பேசும் பொழுதும் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருப்பதும் மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் நீங்கள் எதுவுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். ஒருவர் பற்றி ஒருத்தரை பற்றி சொல்லாத இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை யாரிடம் சொல்லாதீங்க. ஆன்மீக பயணங்கள் செய்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனதளவில் ஒரு புதிய சிந்தனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த முதலீடுகள் கண்டிப்பாக போடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வாடிக்கையாளர்களை தக்க வைத்திற்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க. அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே திட்டமிட்டபடியே செய்து முடிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட கால கடன் பிரச்சனை இருந்தால் அது தீர்வதற்குண்டான வாய்ப்பு, குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. கேட்ட பக்கத்தெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு உயர்வு நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப புதிய வேலைகள் கிடைக்கும். நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலேயே உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில் சமூக பணிகளில் இருப்பவருக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில்
கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதால் நிதானமும் இருக்கணும், பொறுமையோடும் இருக்கணும். பிள்ளைகளின் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் கூட்டாளிகளிடம் நீங்கள் அனுசரித்து போகணும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மௌனமாக உங்கள் காய்களை நகர்த்துவது மிகவும் சிறப்பு. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகாமங்க, அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்டகால பாகப்பிரிவினைகள், பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் முடியும். அதே போல் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்களை நீங்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு என்று ஆதரவாக இருப்பாங்க. நீண்டகால பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் தன வரவுகள் அதிகமாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்து கொண்டுள்ளோம். நீங்கள் உதவி செய்ய நினச்சிங்கன்னா செய்யலாம். அதே போல் சோழி பிரசன்னம், ஜோதிடம் எல்லாமே சிறந்த முறையில் நாங்கள் பார்க்கலாம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மகிழ்ச்சியான நாளாக, வெற்றிகள் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் உள்ள பகவானை வேண்டிக்கிறேன். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணுங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா.